இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு பொருட்கள் என்னென்ன வழங்கப்படும் என்பது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இது சம்பந்தமாக அரசாணை வெளியாகியுள்ளது. அதில் என்ன உள்ளது, என்னென்ன பொருட்கள் வழங்கப்படும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுதான் தற்போது வெளியான அரசாணை. இது பார்த்தீங்கன்னா 2/1/2024 தான் வெளியாகியுள்ளது. சுருக்கம் சொல்லி கொடுத்துட்டு, தமிழர் திருநாள் பொங்கல் 2024 அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பங்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பில் தலா 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் முழு கரும்பு வழங்குதல் அரசாணை வெளியிடப்படுகின்றன்னு சொல்லி கொடுத்துட்டு, கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறைன்னு சொல்லிட்டு இது யார் யாருக்கெல்லாம் அனுப்பப்பட்டிருக்குன்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துறாங்க. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக நிர்வாக இயக்குனர் அவர்களின் கடிதத்துடைய நகலின் கொடுத்துருக்காங்க. நகலின்கான தேதி எல்லாமே மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது எல்லாமே கொடுத்துட்டு அதற்கு கீழே ஆணின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதில் என்ன இருக்குன்னா, மேலே படிக்கப்பட்ட தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக நிர்வாக இயக்குனர் கடிதங்களில் எதிர்வரும் 2024 ஆண்டிற்கான பொங்கல் பரிசு தொகுப்புக்கான அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் முழு கரும்புடன் கூடிய தொகுப்பு வழங்கிட 31/10/2023 அன்றைய தேதி நிலவரப்படி 2,19,57,402 எண்ணிக்கையிலான குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வழங்கிடும் பட்சத்தில் தோராயமாக ரூபாய் 238,92,72,741 ரூபாய் செலவினம் ஏற்படும். அதன் விவரம் பின்வருமாறு சொல்லி கொடுத்துட்டு, ஃபஸ்ட்டு வரிசைன்னு கொடுத்துருங்க. அதற்கு அடுத்ததாக பொருட்கள், குடும்ப அட்டை ஒன்றுக்கு வழங்கப்படும் பொருட்கள் அளவு, தமிழ்நாடு வணிக நுகர்பொருள் வணிகத்தின் கொள்முதல் விலை என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பச்சரிசி 1 கிலோ வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதோடைய விலை ரூபாய் 35 சொல்லி மெஷர் பண்ணிவிட்டு, குடும்ப அட்டைதாரர்கள் எண்ணிக்கை எவ்வளோன்னு சொல்லியிருக்கு. 2,19,57,402 பேருக்கு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதற்கான செலவினம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதேமாரியே சர்க்கரை 1 கிலோ வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதற்கான குடும்ப அட்டைதாரர்கள் எண்ணிக்கை, சர்க்கரை விலோ சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அடுத்ததாக ஒரு கரும்புடைய விலை என்னன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஒரு கரும்புடைய விலை 33 ரூபாய். அது எவ்வளோ குடும்ப அட்டைதாரர்கள் வழங்கப்படும் சொல்லிவிட்டு அதோடைய விலை எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லி மொத்த அமௌண்ட்டுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த பொருட்கள் மட்டும்தான் பொங்கல் பரிசாக வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. கடந்த வருடம் 1000 ரூபாய் ரொக்கப்பணம் வழங்கினாங்க. இந்த வருடம் ரொக்கப்பணம் வழங்கவில்லை. இந்த 3 பொருட்கள் மட்டுமே பொங்கல் பரிசாக வழங்கப்பட உள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.